ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 41 எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் நண்பா, இந்த வீடியோ லேட்டாக தான் வரும். எப்படின்னா, ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு நான் வெளில போயிட்டேன். வெளில போயிட்டு நான் வீட்டுக்கு வந்ததே நைட்டு தான் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவே லேட்டா தான் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. அதனால கொஞ்சம் லேட்டா தான் வரும். அத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே காய்ஸ், பலவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சிருந்து நீடில்ஸ் வச்சு அட்டாக் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு தடுத்தான் பார்த்தீங்களா? அப்போ வந்து அவன் ஷாக் ஆனான் பார்த்தீங்களா? அதுலருந்து தான் கன்டின்யூ ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் எப்புட்றா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி நீ வந்துட்டு அந்த ஷீல்டு பின்னாடி தானே இருந்த. எப்ப என் பின்னாடி வந்த? எனக்கு வந்ததே தெரியல. எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் தெரியல. எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லடா. உன்ன சும்மா விடமாட்டேன். சரி, எனக்கு தெரியாம அப்படியே வந்துட்ட. உன்ன சும்மா விடமாட்டேன். இந்த இடத்த விட்டு நீ உயிரோட போ முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ண வரான். பஞ்ச் பண்ண வந்தோனே பார்த்தீங்கன்னா, "ஹேய் என்னடா காமெடி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஹேண்ட்ல நம்ம ஹீரோ அசால்ட்டா பிடிக்கிறான். புடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன தைரியம் இருந்தா என்னையே அடிப்பேன். கொய்யால உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் தான். பஞ்ச் குடுத்துட்டு போய் லாக் போட்டான். கழுத்தோட கழுத்தா லாக் போட்டு, "இந்தா வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சுட்டான். தூக்கி எறிஞ்சதுல, "மம்மி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழ விழுகுறான். கீழ விழுந்தோனே வாயில பொல பொல அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. போட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றான், "என்ன தைரியம் இருந்தா என்னைய அட்டாக் பண்ண வருவ? நான் சும்மாவே வெறி கொண்டு அட்டாக் பண்ணுவேன். என்னைய அட்டாக் பண்ணாலும் என்னைய நான் கொஞ்சம் என்னைய ட்ரிகர் குடுத்து, அதாவது சாவி குடுத்து தூண்டி விடுற மாட்டிக்கு நான் பைத்தியம் ஆயிருவேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சரி அத விடு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய அட்டாக் பண்ண? எதுக்கு என்னைய அட்டாக் பண்ண? என்ன நீ அட்டாக் பண்ணனால உன்ன சும்மா விட மாட்டேன். உன்ன வச்சு செய்ய போறேன்டா. உன்ன இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெஞ்சு மேல ஏறி நின்னுட்டு அப்படியே நெஞ்சோட அமுக்க தான் வர்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் ஜூனியர், ஜூனியர் வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. தயவு செஞ்சு என்ன கொன்றாத. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு. "என்னது ஜூனியரா? என்னடா சொல்ற?" அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு புரியல." நான் அப்படின்னுட்டு இருக்கேன். "ஏய் ஜூனியர் வெயிட் பண்ணு. நம்மலாம் ஒரே ஃபேமிலி. நமக்குள்ள இப்படி சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு புரியுதா?" அப்படின்னுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ திருத்துன்னு முழிக்கிறான். என்னடா ஜூனியர்ன்றான், ஃபேமிலின்றான், தலையும் புரியல, வாலும் புரியல அப்படி சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒரு பார்ட் தான். இந்த இந்த பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நாங்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலாம் பார்க்கல. உன்ன மயக்கம் அடைய வைக்கிறதுக்கு தான் அந்த நீடில அனுப்புனேன். இது வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த பார்ட் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல. இது உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி அது மாரி சொல்லிட்டு இருக்கான். அது இல்லாம அந்த நீடில்ல வந்து மயக்க மருந்து தான் இருந்துச்சு. விஷம்லாம் இல்லப்பா. உன்ன கொல்ல பார்க்கிறேன்னா, அதுல நான் விஷத்த வச்சுல அட்டாக் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுக்க. இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒரு பார்ட்னர் நான் இந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு சீனியர் தான். இந்த அகாடமியோட சீனியர். நீ என்னோட ஜூனியர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, "என்னது? என்ன சொல்றான்? அவனுக்கு ஒண்ணும் புரியல. சரி ஓகே, நீ ஏதோ சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன அட்டாக் பண்ணாம விட்டுறான். விட்டுட்டு, "எனக்கு புரியல. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ என்ன சொல்றேன்னு சத்தியமா எனக்கு புரியல. தயவு செஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, "ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மி அகாடமியில சொல்லப்படாத ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, புதுசா வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அகாடமியில செயல்படக்கூடிய கரன்சி மாட்டிக்கு இப்ப புதுசா வரக்கூடிய ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் குடுக்குறாங்கல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர்ஸ் வந்து உங்கள வர்ற வழியில அட்டாக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ எடுத்துக்கிரலாம். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கிரலாம். அது வந்து எவ்வளோ எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பம் தான். எவ்வளோ பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 80 எடுத்துக்கிரலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமில புழங்க போடுற ஒரு காயின் மாட்டிக்கு தான். வெளியில எப்படி கரன்சி இருக்கு, அது மாட்டி இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு. ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாண்டுக்கு சமம். அப்புறம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, இதனால தான் நான் உன்ன அட்டாக் பண்ணேன். ஆனா நான் கொல்ல முயற்சி பண்ணல. உன்ன மயக்கமாக்க தான் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் அது மட்டும் கிடையாது. இன்னொன்னு இருக்கு. ஏதாவது ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சீனியர்ட்டயும் மாட்டாம தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சாங்க அப்படின்னு வச்சுக்க, சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 20 பாயிண்ட்ஸ வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோனே ஃபேட்டி கடுப்பாயிட்டான். என்ன தைரியம் இருந்து பார்த்தீங்கன்னா, எங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எலிமினேட் ஆக்க ட்ரை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டேன். அதாவது மொத்தமாவே பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 80 கிட்டலாம் எடுத்துட்டாங்கன்னா, இந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது. மொத்தமா அகாடமி விட்டு வெளில போறது தான். இன்டைரக்ட்டா அதத்தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பான். உங்கட்ட எந்த பாயிண்ட் இல்ல, 20 பாயிண்ட் வச்சுலாம் சர்வே பண்ண முடியாது. நீங்க அகாடமி விட்டு வெளில போறத அப்படி சொல்லிட்டு அவன் இன்டைரக்ட்டா சொல்லியிருப்பான். டைரக்ட்டா சொல்லியிருக்க மாட்டான் இந்த இடத்துல. அத கேட்ட உடனே, "என்ன தைரியம் இருந்தா எங்கள வெளில போறதுக்கு இந்த மாரிலாம் பிளான் போட்டிருப்ப, இது பண்ணியிருக்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி ரொம்ப கடுப்பாயிட்டான். கடுப்பாயிட்டு சட்டைய புடிச்சுட்டு கன்னா புண்ணா லெஃப்ட், ரைட்டும் வாங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து, "பொறு இன்னும் இருக்கு. இன்னும் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்களாடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் வந்து சீனியர புடிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் கிடைக்கும். அந்த சீனியர்ட்ட இருந்து 500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூனியர் எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே,
500 பாயிண்டா? இது ரொம்பவே நல்லா இருக்கே! அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000ன்னா, தக்காளி கணக்கு எங்கேயோ போகுது. அப்போ வந்து ஒரு ஸ்டூடண்ட்டே இவ்வளோ கிடைக்குது அப்டின்னா, மிச்ச எல்லா ஸ்டூடண்ட்டும் கேதர் பண்ணா, வேற மாரி, வேற மாரி. எனக்கு இது ரொம்பவே புடிச்சிருக்கே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தெரிஞ்சோ தெரியாம ஒரு ஆடு சிக்கி பயங்கரமான இன்ஃபர்மேஷன குடுத்துப்புட்டான். 500 பாயிண்ட் அப்டின்னா 5,00,000 வந்துருது. வேற லெவல் தான். சரி, இத நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டியது தான் அப்டின்னு சொல்லிட்டு, சீனியர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர புடிச்சுட்டான் அப்டின்னா 500 பாயிண்ட் கிடைக்கும். ரைட் தானே? நான் சொல்றது சரிதானே? அப்படி பார்த்தா நாங்க உங்கள சுத்து போட்டுட்டோம். உங்கள புடிச்சுட்டோம். உங்களோட 500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தானே சொந்தம். அது ரைட் தானே? ஆர்மி அகாடமியோட ரூல்ஸ் இதானே? சரி, ஓகே. நாங்க என்ன பண்ணணும்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சரவுண்டிங்ல சுத்தி இருக்க சீனியர்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா அந்த சீனியர இங்க வர சொல்லுங்க. நாங்க புடிச்சுட்டு அவங்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 500 பாயிண்ட் கேதர் பண்ணிக்கிறோம். அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வேர்த்து விர்த்து ஸ்டென் ஆயி போய் நிக்கிறான். என்னது? 500 பாயிண்டா? கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பல மாசம் சேவிங்ஸ்டா 500 பாயிண்ட்றது சாதாரண விஷயம் கிடையாதுடா. அவ்வளோதான் என்னோட 500 பாயிண்ட் முடிஞ்ச்சா, சோலி முடிஞ்ச்சா, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சீனியர் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சரவுண்டிங்ல இருக்க சீனியர்ஸ்லாம் வர சொல்லுங்க. நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோனே கேட்டிருப்பான். எதுக்கு? எதுக்கு? நான் எதுக்கு உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்? இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நான் எதுக்கு உனக்கு குடுக்க? எனக்கு ஆல்ரெடி என்ட்ட இருந்து இப்ப பாயிண்ட்ட புடுங்கிட்ட. உன்ட்ட எதுக்குடா நான் சொல்ல? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் டீல இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டா என்ன? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீனியர நான் வந்து புடிக்கும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க 50 பாயிண்ட் தர்றேன். ஓகேவா? நீங்க ஒரு சீனியர காட்டி குடுத்து இது பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. அவர்ட்ட இருந்து நான் 500 பாயிண்ட்ட ஆட்டைய போட்டுருவேனா, உங்களுக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 50 கமிஷன் குடுப்பேனா? எப்படி 50 பாயிண்ட் பக்காவா இருக்கா? என்ன டீல் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு மிஹிர கேட்கிறேன். கேட்டவுனே, என்னது 50 பாயிண்ட்டா? 50 பாயிண்ட்டும் ஒண்ணும் சாதாரணம் கிடையாது. அதுவும் 50,000 ஓகே, ஓகே. இது நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி, ஓகே. எனக்கு புடிக்கல, விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் இந்த டீலிங் எனக்கு புடிச்சிருக்கு. கூடவே அந்த அப்ரோச் எனக்கு புடிச்சிருக்கு. சரி, உன் கூட சேர்ந்து டீம் அப் ஆயி இந்த வேலை பண்றேன். பட் இத வந்து யார்ட்டயும் சொல்லாத அப்படி சொல்ற மாரி சொல்லிட்டு, ஓகே, ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் பக்காவா பார்த்துக்கிரலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, அப்ப வந்து பார்த்தேன்னா, "சீனியர் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நான் அவங்ககிட்ட இருந்து 500 பாயிண்ட் ஆட்டைய போடுறது? அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறது? அது ஒண்ணும் இல்லப்பா தம்பி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கட்ட ஸ்டூடண்ட் ஐடி கார்ட் இருக்கும். அந்த ஐடி. அந்த ஐடிய நீ வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பாயிண்ட்ட எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னோம். "ஓ! அப்படியா? சரி, சரி. இந்தா குடுங்க, குடுங்க, குடுங்க" அப்படின்னு சொல்லும் கைய நீட்டுவான் ஹீரோ. "இல்ல புரியல" அப்படின்னு பார்த்தோனே, என்ன புரியல? ஃபர்ஸ்ட் புடிச்ச சீனியரே நீங்க தானே. உங்ககிட்ட இருந்து 500 பாயிண்ட் நான் ஆட்டயே போட வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, பாவம் பயலுக்கு கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. குடுக்கவே விருப்பம் இல்ல. அ அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோட, "இந்தா புடி என்னோட ஐடி கார்டு" அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனர்ட்ட குடுப்போம். குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ மை காட்! 500 பாயிண்ட் போச்சுடா! மனசாட்சி இல்லாம 500 பாயிண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாகுறான். அப்படி சோகமாகுறதோட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கட்ட போட்டு வேற இடத்துல காட்டுறாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணியிருப்பான். அதாவது இன்னொரு சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மெசேஜ் பண்ணியிருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ! இவனா? லீடாங் தானே. லீடாங் மெசேஜ் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 50 மீட்டர்ல தான் இருக்கு. ஓகே. லீடாங் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் மாட்டியிருப்பான் பார்த்தீங்களா? அவனோட பேரு லீ டாங்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லீ டாங் வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன இடத்துக்கு வந்து பார்த்தா, இன்னொரு சீனியர் வந்துருவான். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துருவான். நம்ம ஃபேட்டியையும், ப்ரவுன் ஹேரையும் பார்த்துட்டு, ஓகே, ஓகே. லீ டாங் வந்து பார்த்தீங்கன்னா, இவைங்கள மயக்கமாக்கி போட்டுருக்கான் போல. இவன்ட்ட போயிட்டு நான் பாயிண்ட்ஸ கேதர் பண்ணிக்கிறேன். சொன்ன வேலைய பக்காவா முடிச்சுட்டான் அப்படின்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, லீ டாங்கோட வேலை என்னன்னா, அவன் ஸ்டூடண்ட்ஸா மயக்கமாக்கி போட்டுருவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் எடுக்கிறதா இவங்க டீம்ல ஒரு பிளானா இருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் 2 பேரும் தூங்குறத பார்த்துட்டு மயக்கமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சுட்டு, ஓகே, பக்காவா வேலைய முடிச்சுட்டா நான் போயிட்டு பாயிண்ட்ட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டுருப்போம். பயங்கர வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டான ஓப்பன் பண்ணிட்டு அட்டாக் பண்றதுக்கு அப்படியே வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பொதக்குழி. பொதக்குழி கிடையாது. நம்ம ஹீரோ டீம் வந்து தோண்டி வச்ச இதுதான். அதுல வந்து பொத்தடிக்குன்னு விழுந்துரும். விழுந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா! அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாவ்! நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மாஸ் தான். டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழிவே தோண்டி எங்கள்ல ஒரு ஆள புடிச்சிட்டீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழிக்குள்ள இருக்க சீனியர் கத்திக்கிட்டு, "டேய் என்ன மறந்துட்டியா? உனக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, அந்த ட்ரெய்னிங்லாம் மறந்து போச்சா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெய்னிங்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கோளாறா சொல்றான். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவ ஜூனியர்ஸ் வருவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர கரெக்ட் பண்றதுக்கு, இது பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்ஸ்லாம் குடுத்து இது பண்ணியிருக்கேன். நெறையா வேலைலாம் பார்த்துருக்கேன். என்ன மறந்துட்டியா? அப்படின்ற மாரி கொஞ்சம் சொல்றான். அவன் இந்த இடத்துல சொல்றது எனக்கு புரியல. ஏதோ தப்பா மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. எனக்கு புரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகுறான். அப்படி கடுப்பாகுறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் நண்பா இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா சொல்லியிருப்பான். அது என்ன சொன்னாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா புரியல. நெட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதனால என்னால வந்துட்டு Googleல போட்டும் பார்க்க முடியல.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல அது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றேன் நண்பா. அத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சாரி. ஓகே காய்ஸ் அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.